ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அருள் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரெகுலராக நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ 2026 தேர்வுக்கான ஃபுல்லாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 யூனிட் முடிஞ்சு இந்த வாரத்தோட 3rd யூனிட்டுமே கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம ஆர்டராக பார்த்துட்டு வரோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி நடந்த டிஸ்கஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே ரெகுலராக பார்த்துட்டு ஃபர்தராக கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏஇயோட ஃபுல் நாலேஜுமே நமக்கு தெரியும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான். ஓகேப்பா, வாங்க டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி எத்தனை டெஸ்ட் அப்படின்னா 14th டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். 14th டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னா பிளேன் டேபிள் சர்வே. அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 25 கொஷின்ஸ்ப்பா. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், த பிரின்சிபல் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வே. பிளேன் டேபிள் சர்வேயோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா பேரலிசம். என்னது? பேரலிசம். வேறு எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக இது ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கலாமா. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளேன் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ட்ரைபேட் யூஸ் பண்ணி பிளேன் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இந்த பிளேன் டேபிளில் இங்கே ஒரு லைன், இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இங்கேருந்து ஏ பாயிண்ட், இங்கே பி பாயிண்ட் இருக்குன்னா இங்கே என்ன பண்ணுவோம், அதே மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். இங்கே குட்டியாக ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு லைன் வரும். அப்போ இதுக்கு இது பேரலாக இருக்கும். இங்கே என்ன இருக்கோ கிரவுண்டுக்கு ஆர் மேப்க்கு என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே பேரலாக இருக்கும். அதான் பேரலிசம் அப்படிங்கிறதான் என்னது பிளேன் டேபிள் சர்வேயோட பிரின்சிபல். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது எதோட பிரின்சிபல் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். செயின் சர்வேயோட பிரின்சிபல். ட்ராவர்சிங் அப்படிங்கிறது காம்பஸ் சர்வேயோட பிரின்சிபல். சர்வேயோட மெயின் பிரின்சிபல் என்ன, ஹோல் டு பார்ட். பெரிய ஏரியாவை பார்ட்டாக பிரிச்சுட்டு அதை சர்வே பண்ணுறது ஹோல் டு பார்ட் அப்படிங்கிறது. அடுத்த செகண்ட் பிரின்சிபல் என்ன, இண்டிபெண்டன்ட் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் மினிமம் இருக்கணும். ஒரு சர்வே பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னா. அது மாதிரி ரேஞ்சிங்குமே பார்த்தோம். ரேஞ்சிங்னா என்ன, ரேஞ்சிங் அப்படிங்கிறது 2 பாயிண்ட் இருக்குது. அது 2 பாயிண்ட்டுக்கான இன்டர்மீடியட் பாயிண்ட் செட் பண்ணுறதானது ரேஞ்சிங் சொல்லுவாங்க. இல்லை ஸ்ட்ரெயிட் லைன் செட் பண்ணுறது. ஓகேவா? அந்த ரேஞ்சிங்லேயே என்ன இருக்கும், டைரக்ட் ரேஞ்சிங், இன்டைரக்டாக ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங். ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான், ரீகால் மட்டும் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின், the instruments used for the centering the plane table over the station. பிளேன் டேபிள் சர்வேயில் நம்ம ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோமா, அந்த பாயிண்ட் கீழே என்னது சென்டர் பாயிண்டாக கிரவுண்ட் பாயிண்டாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த சென்டரிங் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளம்பிங் ஃபாக் அண்டு பாப் யூஸ் பண்ணுவோம். ப்ளம்பாப் நமக்கு தெரியும். ப்ளம்பிங் ஃபாக்னா என்ன அப்படின்னு இதுவுமே பார்த்த விஷயம் தான். பிளேன் டேபிள்லேருந்து இப்படி ஒரு யூ கிளாம்ப் மாதிரி வரும். இது அட்டாச் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ளம்பாப் தொங்கும். இதுதான் ப்ளம்பாப் சொல்லுவாங்க. இந்த கிளாம்ப் இருக்குல்ல, இந்த கிளாம்ப் பேர் தான் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளம்பிங் ஃபாக் அண்டு பாப். இதான் என்ன பண்ணுவாங்க, சென்டரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அலிட்டேட் அப்படின்னா என்ன, அலிட்டேட் அப்படிங்கிற வேறு எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் பிளேன் டேபிள் சர்வேயில். இங்கே கிராஸ் ஆர் இருக்கும். அது ஜஸ்ட் அந்த சைட் பிளான் பார்க்குறதுக்காக, சைட்டை பார்க்குறதுக்காக இங்கே ஐ வேன் இருக்கும். அது ஐ மூலமாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா அந்த அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக அது வச்சுப்பாங்க. அதான் அலிட்டேட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து த்ரோ காம்பஸ் அப்படிங்கிறது நார்மலாக காம்பஸ் இருக்கும். அது நார்த்தை காட்டுறதா எந்த டைரெக்ஷனில். இப்போ பிளேன் டேபிள் அப்படின்னா டாப் காரணம் நார்த்து மனுஷன் பண்ணுவோமா, அப்போ அந்த நார்த்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, த்ரோ காம்பஸ், மேக்னெட்டிக் நார்த் எது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிட் லெவல்னா என்ன, அந்த பிளேன் டேபிள் லெவல்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குதா, லெவலாக இருக்குதா, இல்லாட்ட அன்ஈவனாக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி அதை அப்டேட் பண்ணுறதுக்காக ஸ்பிட் லெவல் யூஸ் பண்ணுவாங்க. இதான் மேஜராக பிளேன் டேபிள் சர்வேல யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின், இன் பிளேன் டேபிள் சர்வே த்ரோ காம்பஸ் ஆல்ரெடி பார்த்து தான். த்ரோ காம்பஸ் எதுக்காக யூஸ் பண்ணாங்க, மேக்னெட்டிக் நார்த்தை ஃபைன் பண்ணுறதுக்காக. இங்கே ஆன்சர் மெஷரிங் ஹரிசானல் ஆங்கிள். இது இல்லை. செக்கிங் த லெவல் ஆஃப் த டேபிள். லெவல் ஆஃப் த டேபிள் செக் பண்ணுறதுக்கு எது, நம்ம ஸ்பிரிட் லெவல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து மார்க்கிங் மேக்னெட்டிக் நார்த்தான ட்ராயிங் ஷீட், இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சென்டரிங் ஆஃப் த டேபிள், சென்டர் ஆஃப் த டேபிளுக்கு எது, ப்ளம்பிங் ஃபாக் அண்டு பாப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், த அலிடேட் இஸ் யூஸ்டு ஃபார். அலிடேட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சைட்டிங் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ட்ராயிங் டேஸ். இதுதான் கரெக்டு. லெவலிங் ஆஃப் த டேபிள், ஸ்பிரிட் லெவலு. அது மெஷரிங் டிஸ்டன்ஸ் டேரக்ட்லி, அதெல்லாம் மெத்தட்ஸ் போயிடும். அடுத்து மெஷரிங் வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிக்கல் ஆங்கிளுக்குமே என்ன தான், இது டெலஸ்கோபிக் இது காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், நார்மலாக நம்ம பிளேன் டேபிள் சர்வேல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அமைச்சுன்னா ஃபஸ்ட் பிளேன் டேபிள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிளேன் டேபிளில் அதுக்கப்புறம் என்னது, சென்டரிங் பண்ணுறதுக்காக அந்த ப்ளம்பிங் ஃபாக் அண்ட் பாப் யூஸ் பண்ணுவாங்க. இது
அடுத்து அலிடேட் அப்படிங்கிறது அந்த சைட்ஸை வந்து பார்க்குறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்னது அலிடேட்டுக்கு அப்புறம் அப்படி வந்தால் ஸ்பிரிட் லெவல் அப்படிங்கிறது லெவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அடுத்து மேக்னெட்டிக் நார்த் எங்கன்னு பார்க்க த்ரோ காம்பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அடிஷனலாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா டெலஸ்கோபிக் காம்பஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெலஸ்கோபிக் காம்பஸ் அப்படிங்கிறது வெர்டிகல்ஸ் ஆங்கிள்ஸும் பார்க்கலாம், டிஸ்டன்ஸும் பார்க்கலாம், இதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபிஃப்த் கொஸ்டின், விச் மெத்தட் இஸ் பிளேன் டேபிள் சர்விங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் லொக்கேட்டிங் எ இன்அக்சசபிள் பாயிண்ட்ஸ். இன்அக்சசபிள் பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே நடுவில் ஒரு லேக் இருக்குது. இதை நம்ம கிராஸ் பண்ணி அந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு மெஷர் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிடலாம். இது பண்ண முடியாது. அப்போ இன்அக்சசபிள் பாயிண்ட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டர்செக்ஷன் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா வேறு மாதிரி, இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஒன்று கிராஸ் பண்ணுறது, அதான் இன்டர்செக்ஷன் மெத்தட். இப்போ நம்ம இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஏபி அப்படின்னு ஒரு இது மார்க் பண்ணிப்பாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இப்போ இங்கே ஒரு லைனும் இங்கேருந்து ஒரு லைன் போட்டு ரெண்டு இன்டர்செக்ட் பாயிண்ட் தான் என்னது அந்த இன்அக்சசபிள் பாயிண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணுவாங்க. அதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னால் இன்அக்சசபிள் பாயிண்ட், அதாவது அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல யூஸ் பண்ணுறது இன்டர்செக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே இல்லை, அதாவது ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் ஒரு பாயிண்ட்டை நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் ஸ்டேஷன் தான் இருக்கும். அங்கேருந்து ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்காக ரேடியேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ராவர்சிங் அப்படிங்கிறது நார்மல் தான். நம்ம செயின் சர்வே, காம்பஸ் சர்வேலாம் ட்ராவர்சிங், ஒரு ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணலாம், அது மாதிரி யூஸ் பண்ணுறது. ரீசெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ரீசெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிளேன் டேபிள் சர்வே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிளேன் டேபிள் சர்வே அப்படிங்கிறது ஓப்பன் கிரவுண்டில் நம்ம பண்ணுற விஷயம் தான். இது வந்து லேப் ஒர்க்கோ அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கு தான். அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது கிளைமேட் கண்டிஷன் எப்பயுமே வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்குமா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்போ இல்லை சூட்டபுளாக இல்லை, கிளைமேட் கண்டிஷன் மாறுது, இன்றைக்கி வந்து மழை வர மாதிரி இருக்குது, நான் இதுக்கப்புறம் சர்வே ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிளேன் டேபிள் சர்வே அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ எடுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, குவிட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ மறுபடியும் மறுநாள் போகிறோம், இப்போ எனக்கு இந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரீசெக்ஷன் நான் பண்ணணும். மறுபடியும் என்ன பண்ணணும், ரீசெக்ஷன் எப்படி பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன், ABC அந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நான் இப்போ எங்கே விட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏபிசி அதாவது முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம பாயிண்ட்லேருந்து எங்கே இருக்குது, பி எங்கே இருக்குது, சி எங்கே இருக்குது நம்ம மார்க் பண்ணி டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி மற்ற மெத்தட்ஸில். இது என்ன அப்படின்னா, இப்போது பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டேஷன் எங்கேன்னு தெரியுது, அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம எங்கே இருந்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் ரீசெட் பண்ணுறது தான் என்னது ரீசெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதை என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கே இந்த பாயிண்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட் தான் நம்ம இருந்தோம், இந்த பாயிண்ட்லாம் இருந்தோம் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது வந்து ரீசெக்ஷன் மெத்தட். இந்த ரீசெக்ஷன் மெத்தடில் 2 இருக்கும், 2 பாயிண்ட் ப்ராப்ளம், 3 பாயிண்ட் ப்ராப்ளம். 2 பாயிண்ட் ப்ராப்ளம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, 2 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இருக்கிற லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது. இல்லை அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இருக்கிற லொக்கேஷன் 3 பாயிண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? இதான் வந்து ரீசெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது. 6th question, the radiation method is most suitable for radiation methodனா ஏரியா வந்து லார்ஜ் ஏரியாவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ரேடியேஷன் மெத்தட் அப்படிங்க ஸ்மாலர் ஏரியாவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். த டிஸ்டன்ஸ் ஆர் அலாங் த மெனி அப்டக்கிள் இருந்துச்சுன்னா இன்அக்சசபிள் பாயிண்ட். இன்அக்சசபிள் அப்படின்னா இன்டர்செக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இது வராது. தேர்டு, த ஏரியா இஸ் ஸ்மால். கரெக்ட். அப்போ ரேடியேஷனும் ஏரியா ஸ்மாலுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் த ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் விசிபிள். எல்லா பாயிண்ட்ஸுமே விசிபிளாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரம் சிங்கிள் ஸ்டேஷன் அப்போ தான் வந்து ரேடியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரேடியேஷன் மெத்தட்னா ஸ்மால் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்ஸும் விசிபிளான பாயிண்ட்ஸாக இருக்கும், ஒரு ஸ்டேஷன்லேருந்து தான் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரேடியேஷன் மெத்தட். இன்அக்சசபிள் அப்படின்னு சொன்னால் இது அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் என்னன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான். 7th question, resection is the process of determining the position. Resection என்ன, the object from the table station இல்லை the table station from the known points already plotted on a sheet. இதான் வந்து கரெக்டு. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ரீசெக்ஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த டேபிள் ஸ்டேஷன் ஃப்ரம் த நோன் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லேருந்து அதை பிளாட்டட் பாயிண்ட்ஸ் வந்து ஷீட்டை மார்க் பண்ணுறது என்னது ரீசெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது. 8th question, which are the following method is resection?
எந்த இது வந்து கீழே உள்ளதில் வந்து ரீசெக்ஷன் மெத்தடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 பாயிண்ட் ப்ராப்ளம் 3 பாயிண்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக வந்து ரீசெக்ஷன் மெத்தட் தான். ரீசெக்ஷனில் டைப்ஸ் அப்படின்னா 2 இது 2 பாயிண்ட் ப்ராப்ளம் 3 பாயிண்ட் ப்ராப்ளம் 2 மெத்தடும் யூஸ் பண்ணுவாங்க. பேக் சைட்டிங்கும் வந்து இதோட இன்னொரு நேம் தான். அப்போ ஆல் ஆஃப் த அபோவ். ஆன்சர் ஆல் ஆஃப் த அபோவ். 9th question. The most accurate method of orientation of a plane table. நார்மலாக ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னா அது எந்த டேரக்ஷனில் இருக்குது, எப்படி டேரக்ஷன் கரெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த டேரக்ஷனில் ஏ பாயிண்ட் இருக்குது, ஏக்கும் பிக்கும் என்ன ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு என்னது 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று த்ரோ காம்பஸ் யூஸ் பண்ணலாம் ஓரியன்டேஷன், இன்னொன்று பேக் சைட்டிங். த்ரோ காம்பஸ்னால் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் நார்த் எங்கே இருக்குது அதை பேஸ் பண்ணி நமக்கு இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணலாம். இந்த மேக்னெட்டிக் நார்த் வந்து மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் அப்படின்னா இல்லை, இது வந்து கொஞ்சம் லெஸ் அக்யூரேட் மெத்தட் தான். ஏன் அப்படின்னா த்ரோ காம்பஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன எரர் வரலாம், லோக்கல் அட்ராக்ஷன் எரர். பக்கத்தில் வந்து ஏதாவது ஸ்டீல் போஸ்ட் இருக்குது, ஸ்டீல் போல் இருக்குது, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஏதாவது சம்திங் இருக்குது அப்படிங்கிற ஸ்டீல் கேபிள்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அதில் சின்ன லோக்கல் அட்ராக்ஷன் எரர் வந்து வரலாம். அதனால் இது வந்து லெஸ் அக்யூரஸ் தான். அது பேக் சைட்டிங் அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் ஏ பாயிண்ட் இருக்குது, இங்கே இருக்கும். இப்போ இங்கே பார்த்துட்டோம், இது அப்படியே டேபிள் ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அந்த ஓரியன்டேஷன்ஸ் இன்னும் அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், இப்போ இந்த செட் பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செட் பண்ணுவோம்ல, அதான் பேக் சைட்டிங். மறுபடியும் பேக் செட் பண்ணி பார்க்குறது தான் இது பேக் சைட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். ஓரியன்டேஷன் 2 பாயிண்ட் ஆக வச்சுக்கோங்க, த்ரோ காம்பஸ் அண்ட் பேக் சைட்டிங். த்ரோ காம்பஸ் அப்படிங்கிறது லோக்கல் அட்ராக்ஷனால் அது எரர்ஸ் வந்து வர பாசிபிளாக இருக்கும். பேக் சைட்டிங் மெத்தட் அப்படிங்கிறதுல மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். 10th question. The 2 point problem and 3 point problems are the method of ரெண்டுமே இது ரீசெக்ஷனோட மெத்தட் ஆர் ஓரியன்டேஷன் மெத்தட்னு சொல்லலாம். ரேடியேஷன் மெத்தட் என்ன, ஸ்மால் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிங்கிள் பாயிண்ட்ல இருந்தால் இருக்கணும், எல்லா பாயிண்ட்டும் விசிபிள் பாயிண்ட்ஸாக இருக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னால் இன்அக்சசபிள் பாயிண்ட் அல்லது அப்டக்கிள்ஸ் ஏதாவது வருதுன்னா அங்கே யூஸ் பண்ணலாம். ட்ராவர்சிங் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ட்ராவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. 11th question. In the 3 point problem, the location of the station determined by sighting how many well-defined points. 3 point problem 3 points வந்து well-defined points வந்து இருக்கணும். 3 points. அதே 2 points கொடுத்தாங்கன்னா 2 points வந்து இருக்கணும். 12th question. The Bessel's graphical method is used to solve. Bessel graphical method அப்படிங்கிறது ஒரு 3 point ப்ராப்ளம் தான். நார்மலாக 3 point graphical method தான். இதுவுமே அதுதான். இது வந்து 3 பாயிண்ட் ப்ராப்ளத்தில் உள்ள ஒரு மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஒரு எரர்ஸ் வந்துருச்சு, 3 பாயிண்ட் ப்ராப்ளம் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னா அதை அக்வர்ட் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட் தான் வந்து இந்த பெசல் கிராஃபிக்கல் மெத்தட். The great circle or great triangle are a term associated with the which method? The great circle and great triangle அப்படின்னா 3 பாயிண்ட் ப்ராப்ளம் தான். அதில் லெக்மேன்ஸ் மெத்தட் அப்படிங்க. இந்த பெசல்ஸ் மெத்தட் லெக்மேன்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குப்பா, இங்கேருந்து ABC 3 பாயிண்ட் இருக்கா, அந்த 3 பாயிண்ட்லேருந்து நம்ம எங்கே பி பாயிண்ட் இருந்தோம்னு பார்க்குறதானது இது. இப்போ 3 பார்த்தாச்சு, இப்போ எக்ஸாக்டாக வந்துச்சு அப்படின்னா அது பி பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஆனால் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம், அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஏன் அப்படின்னா 3 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், ABC இது போகுது. இங்கே குட்டியாக ஒரு எரர் வருதா, தெரியுதா, விசிபிளாக இருக்கா, குட்டியாக ஒரு முக்கோணம் தெரியுதா, அந்த ட்ரையாங்கிள் தான் வந்து எல்லா பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இது கரெக்டாக எக்ஸாக்ட் பி பாயிண்ட் எடுத்துடலாம். இந்த குட்டியாக சின்ன டிஃப்ரென்ஸ் வருதா, அப்போ அந்த டிஃப்ரென்ஸாக என்ன பண்ணுவாங்க, க்ளோசிங் எரர், அதாவது அந்த பிளேன் டேபிள் எரர். எதனால் அந்த எரர் வரலாம் அப்படின்னா அந்த பிளேன் டேபிள் வந்து உங்களுக்கு லெவலாக இல்லாமல் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரிங் போர்ஷன் நம்ம எடுத்த பாயிண்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, இந்த எரர்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் வந்துச்சு, இதுதான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லெக்மேன்ஸ் மெத்தட், பெசல்ஸ் கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த எரர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. சரியா, இந்த எரர்ஸ் அதாவது பிளேன் டேபிளோட மினிமம் எரர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பெர்மிசிபிள் எரர்னு சொல்லுவாங்களா, 0.25 mm வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா சர்வே எடுத்ததே கொஞ்சம் இது அப்படின்ற மாதிரி தான். Fourteenth question. Legman's rules are used in a 3 point problem.
எதுக்கு அப்படின்னா ரெடியூசிங் த ட்ரையாங்கிள் எரர் டு த பாயிண்ட். அதாவது அந்த ட்ரையாங்கிள் எரர் இருக்குல்ல அதை குறைக்கிறதுக்காக. அந்த ட்ரையாங்கிளில் அந்த பாயிண்ட்ஸ் எரர் பண்ணும்போது அது உள்ளே சென்றாச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே அந்த ட்ரையாங்கிளுக்கு பார்டரில் அந்த மாதிரினா வீக்கஸ்ட் பாயிண்டாக இருக்குன்னு அர்த்தம். 15th கொஸ்டின், த ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் அக்கர் இன் அ பிளேன் டேபிள் சர்வே. ட்ரையாங்கிள் ஆஃப் எரர்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். நம்மளாம் ஒரு 3 பாயிண்ட்லேருந்து வருது. அந்த 3 பாயிண்ட்லேருந்து வரும்போது குட்டியாக இந்த ட்ரையாங்கிள் எரர் தான், இந்த எரர் வந்து அக்கர் ஆகுது. இது எதனால் அப்படின்னா சென்ட்ரிங் நாட் அண்ட் ப்ராப்பர்லி. சென்ட்ரிங்னால மேக்ஸிமம் இருக்காது. இந்த டேபிள் வந்து நாட் ஓரியன்டட் கரெக்ட்லி, அது வந்து கரெக்டாக ஓரியன்டேட் பண்ணலை. அப்போ எந்த பாயிண்டில் ஸ்டார்டிங்கில் நார்த் வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்ட் இந்த டேரக்ஷனில் இப்படி எடுத்திருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். அது மார்க் பண்ணது லாஸ்ட் நெக்ஸ்ட் டே போகும்போது லைட்டாக ஸ்லைட் ஆகிடுச்சு, ஓரியன்டேஷன் சரியாக இல்லை, இல்லாட்டி அந்த பாயிண்ட்ஸ் வந்து அலிடேட் மூலமாக பார்க்குறோம்ல, அந்த பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸ்கேலுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, இதுவுமே ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 16th கொஸ்டின், ஃபார் அக்யூரேட் ஒர்க் த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் எரர் இன் சென்ட்ரிங் த பிளேன் டேபிள். இப்போ மேக்ஸிமம் பெர்மிசிபிள் எரர் அப்படிங்கிறது 0.25 mm ஆன் த பேப்பர். அந்த பேப்பரில் 0.25 mm வந்து எரர் வந்து இருக்கலாம். 17th கொஸ்டின், விச் எரர் மோஸ்ட்லி லைக்லி டு அக்கர் இஃப் த டிராயிங் ஷீட் நாட் கிப் த ஃப்ளாட் ஆன போர்டு. அப்படின்னா டிராயிங் ஷீட்டில் என்ன மாதிரி எரர்ஸ்லாம் இருக்கலாம்னு சொன்னால் எரர் பிளாட் பண்ணுறப்போ எரர்ஸ் தான் வந்து வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் கிடையாது, சைட்டிங் எரர் கிடையாது, நேச்சுரல் எரரும் கிடையாது. அது பிளாட்டிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க டிராயிங் ஷீட்டில். 18th கொஸ்டின், இந்த எரர் டியூ டு த லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷனாக வர்றது மேக்னெட்டிக் இது, அதாவது காம்பஸ் ஓரியன்டேஷனால் வருது. 19th கொஸ்டின், between the 2 point and 3 point problem which is more laborious and requires the auxiliary station. அதாவது எந்த இது வந்து ரொம்ப லேபரஸாக இருக்கும்னுச்சுன்னா 2 point problem. 2 point problem அப்படிங்கிறது ரொம்ப லேபர்ஸ் வந்து தேவைப்படும், மோர் லேபர் வந்து தேவைப்படும். பட் அது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி, அதனால லேபர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். இது வந்து மோஸ்ட் அக்யூரேட் ஒர்க்கு, லேபர்ஸ் வந்து கம்மியாக தேவைப்படும். 20th question, the indeterminate case in the 3 point problem occur when the station lies on the circumference of the great circle. அதாவது இன்டிடெர்மினேட் ஸ்டேஷனில் இந்த 3 point problem occur in the when ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் எங்கே லைஸ் ஆகும்னா அந்த கிரேட் ட்ரையாங்கிள் ஆர் சர்க்கிள்ஸ் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க லைஸ் ஆகும். 21st question, the strength fix in a 3 point problem is good. அதாவது வேறு எதுவுமே இல்லை, 3 point ப்ராப்ளத்தை சின்ன எரர்ஸ் வந்து அக்கர் ஆரம்பிச்சோன்னா அது மெத்தட்ஸ் மூலமாக சரி பண்ணுவாங்கல்ல. அப்போ அது என்ன ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்லையும் அந்த பாயிண்டில் வந்து சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுற பாயிண்ட்டு அந்த லைன்ஸ் பக்கத்துலையோ அந்த லைன்ஸ் பார்டர்லேயோ இருந்துச்சுன்னா வீக் ஆஃப் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது ஸ்டேஷன் லைன்ஸ் ஆன சர்க்கிள் பாசிங் த்ரூ த 3 points inside the circle, inside the triangle from the 3 points. அந்த inside the triangle இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. 22nd question, in plane table survey if the rays from 3 point do not meet at the point but from the small triangle, this triangle, அதாவது 3 point ப்ராப்ளத்தில் ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் வருது. அந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் ஆர் க்ளோசிங் எரர்னு சொல்லலாம், ஆர் க்ளோசிங் எரர் அப்படின்னு சொல்லலாம். 23rd question, which of the following scales is most commonly used for a plane table surveying in engineering map. engineering mapல வந்து என்ன பிளேன் இதுன்னா 1:500லேருந்து 1:2500 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக 1:னா 500 மீட்டரை வந்து 1 மீட்டராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அந்த 1 சென்டிமீட்டரை வந்து கன்சிடர் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். இது வந்து என்லார்ஜிங் ரெடியூசிங் ஸ்கேல்னு சொல்லலாம், பெரிய அளவு சின்னதாக இருக்கிறது. 24th question, a telescopic alitate is superior to plane alitate because அதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா இட் கேன் மெஷர் த வெர்டிக்கல் ஆங்கிள். டெலஸ்கோபிக் அலிட்டேட்டில் இது கரெக்டு. அதுக்கப்புறம் இட் கேன் பி யூஸ்டு அஸ் அ டாக்கோமீட்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், இதுவுமே கரெக்டு. டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், ரேஞ்ச் ஆஃப் த சைட்டிங் ஆர் இன்க்ரீசஸ், கரெக்டு. ஆல் ஆஃப் த அபோவ். டெலஸ்கோபிக் காம்பஸ் சொல்லிட்டேன், அது இல்லை டெலஸ்கோபிக் அலிட்டேட் லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம், அதை அப்டேட் பண்ணிக்கோங்கப்பா.
25th கொஸ்டின் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பிளேன் டேபிள் சர்வே. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா வெதரிங் கண்டிஷனுமே இது ஓகே ஆகுமா, மழை பெஞ்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. நோ ஃபீல்டு நோட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அஸ் பிளாட்டிங் இஸ் டன் இன் த ஃபீல்டு. இதுதான் கரெக்டு. ஃபீல்டு நோட்ஸ்னு அடிஷனலாக தேவையில்லை, நம்ம அதில் ஷீட்டில் மார்க் பண்ணுறதா முடிஞ்சிருச்சு. இதுதான் மெயின் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா லெவலிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபார்முலா சீரிஸ் உங்களுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்முலா ஷீட் அடிஷனலாக போகிற விஷயங்களால இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஸ்கிப் ஆகக்கூடாது. டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு ½ hour அப்படின்னா டெய்லி ஒரு ½ hour தான் பார்க்க போகிறீங்க. அது நீங்கள் பிரிச்சுக்கணும். உங்கள் டைம் இல்லை அப்படின்னா காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், மதியம் ஒரு லஞ்ச் டைமில் ஒரு 5 minutes, அந்த மாதிரி பிரித்து பார்த்து கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு போரே அடிக்காது. நீங்கள் ஒரு ½ hour செஷன் தான், அது அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுன்னா அந்த டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்